கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆனால் 3வது நாள் உயிரோடு எழுந்து அவர் நிறைய பேருக்கு காட்சி கொடுத்து அவர் பரமேறி பிதாவின் வலது பக்கத்திலே அவர் விற்றிருக்கிறார் சிங்காசனத்திலே. எனக்கு அன்பானவர்களை, நிறைய பேருக்கு மறிக்கவில்லை, அவர் உயிர் தெழுதவில்லை என்றெல்லாம் சொல்கிறாங்க. அவர் மரித்து உயிர்த்து 40 நாள் அவர் பூமியில் இருந்து என்ன செய்திருக்கிறார்? சீசர்களுக்கெல்லாம் தரிசனமாக்கி நிறைய பேருக்கு காட்சி கொடுத்து அப்பத்தே அந்த மீன்லாம் சாப்பிட்ருக்காரு, சீசர்களோட பந்தி இருந்திருக்காரு. இது எல்லாமே நடந்துச்சுங்க. ஏன்னா அதுக்கு சாட்சியே அப்போ இருந்த காலகட்டத்தில் அவருடைய சீஷர்களும் அந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளும் சாட்சி. ஏன்னா இது வேத வசனம் உண்மையாலுமே ஜீவனுள்ள வார்த்தை, பொய் சொல்லாது. தேவ ஆவியினால் எழுதப்பட்ட நிறைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய பிள்ளைகள் எழுதப்பட்டது. இது எல்லாமே சீசர்களும் அந்த அவங்க கண்ட காட்சியெல்லாம் எழுதுனாங்க. அதுதான் வேத புஸ்தகமாக அச்சடிக்கப்பட்டிருக்கு. அதனால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது உண்மை, அவர் மரித்தது உண்மை, 3வது நாள் உயிர்த்தெழுந்ததும் உண்மை. அவர் தேவ இருந்தவர் மனித ரூபமாய் வந்து நமக்காக அடிக்கப்பட்டு நம்ம மீட்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை கொடுத்த அருமையான உண்மையான தேவன். அவரை நம்புங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள். சரிங்களா? தேங்க்யூ.